Hello guys, date extended for RRB Group D exam. RRB பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் 2026 ஃபஸ்ட்டு விட்ட எக்ஸாம் இதான். இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. பட் த ஒன்லி ஒன் சூப்பர் ஒன்றுன்ற மாதிரி 2026 விட்ட ஃபஸ்ட்டு எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கான அப்ளிகேஷன்ஸும் கோயிங் ஆனில் இருந்தது. இப்போ அதனுடைய க்ளோசிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது முன்னே இருந்த க்ளோசிங் டேட் 2/3/2026. இப்போ அது ரிவைஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இன்னைய டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 மார்ச் 2026. இது எக்ஸ்டெண்டட் ஃபார் 9 மார்ச் 2026 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் இருக்குது. இந்த 6 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணிங்க. தென் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் 9 முடிஞ்சுன்னா ஃபீஸ் பேமெண்ட்டு 2 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அந்த டைமில் பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உமன்ஸு எங்களுக்கு 250 ருபீஸ் தான். 250 ருபீஸு கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு கேட்பாங்க பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட்டு தான் அதிலே வந்துடும். அதில் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் ஆகிடும். 250 அப்ளை பண்ணிங்கன்னா CBT 1 எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிட்டீங்க, சென்னை எந்த பிளேஸை போடுறாங்களோ அங்கே அட்டன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 250 ருபீஸு CBT 1 அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும். தென் அதர் கம்யூனிட்டிஸ், அதாவது OBC ஜென்ரலில் வரக்கூடியவங்க, அன்ரிசர்வ்டு, இவங்க எல்லாருக்குமே 500 ருபீஸ், அதாவது 500 ருபீஸ் பே பண்ணணும். அதில் எக்ஸாமுக்கான ஃபீ 100 ருபீஸ் டிடக்ட் பண்ணிப்பாங்க. மீதி 400 ருபீஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதுக்கு நீங்கள் போய் CBT 1 அட்டன் பண்ணணும். தென் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த RRB எக்ஸாமு. இந்த வந்திருக்கக்கூடிய இந்த வருஷத்தோட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே கூடிய விரைவில் சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கோம் RRBயை பொறுத்த வரைக்கும். தென் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கும். இதை பல பேருக்கு தெரிய வைங்க. தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், அப்ளை பண்ண சொல்லுங்கள். அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமை நல்லபடியாக பண்ண சொல்லுங்கள். டைம் இருக்குது, இன்னும் 6 டேஸ் இருக்குது. இந்த 6 டேஸில் மேபி ஒரு சிலர் லாஸ்ட்டு ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்காமல் இருப்பீங்க. எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டே வேல்யூபிள் தான். அவங்க தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். OBCயை பொறுத்த வரைக்கும், அதாவது BC MBC DNC இவங்களாம் OBCயில் வருவாங்க. அவங்க தனியாக OBC அதர் பேக்வேர்ட் கிளாஸ்னு அப்ளை பண்ணி வாங்கணும். இதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதை அப்ளை பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஆல்ரெடி அப்ளை பண்ணது. தென் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட அது வரதுக்கு ஒரு 4 or 5 டேஸ் ஆகும். தென் அதை வச்சு OBC அப்ளை பண்ணுவோம். அது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ் ஆகும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 8 to 10 டேஸ் ஆகும். பட் இங்கே இருக்கக்கூடியது 6 டேஸ் தான். OBC அப்ளை பண்ணாதவங்க இப்போ அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் சீக்கிரம் போய் VO நேரில் பார்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் சார், டேட்டு கம்மியாக இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவர் RIக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாருன்னா, ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் சீக்கிரமாகவே அவர் தாலுக்கா ஆஃபீஸ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்துடும், நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணிங்கன்னா. தென் அதை வச்சு OBC அப்ளை பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே போல் சார்கிட்ட போய் விஓ சார்கிட்ட போய் சொன்னிங்கன்னா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுறவங்க RIக்கு, RIயும் அதே போல் டைரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுறாரு. அது 1 or 2 டேஸில் வந்துடும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 டேஸ்லேயே உங்களுக்கு கிடச்சிரும்.
மீதி வந்து நம்மளுக்கு 6 நாள் இருக்குது. அந்த 6 நாளில் 4 டேஸ் போயிட்டால் கூட மீதி 2 டேஸ் இருக்குது. அதில் லாஸ்ட்டு டேட்டு 9ஆந்தேதி வரைக்கும் போக தேவையில்ல. ஒரு 8ஆந்தேதியே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தால் அவங்க மூலிமா சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். தென் ரொம்ப லாஸ்ட் டைம் வரைக்கும் போக தேவையில்ல. அதாவது 9ஆந்தேதி சாயந்தரம் உட்காந்து அப்ளை பண்ணுறோம் அந்த அளவுக்குலாம் போக தேவையில்ல. ஒரு 8ஆந்தேதியே மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு பாருங்கள். முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கையில் பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. கையில் இல்லாத பட்சத்தில் 9, 10, 11 இந்த தேதிகளில் பண்ணுங்கள். அதுவுமே பேமெண்ட்டு லாஸ்ட் டைமில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா தயவுசெய்து கடன் வாங்கியாச்சும் அப்ளை பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது சம்திங் வேலைக்கு போய் கூட கொடுத்துக்கலாம் அவங்ககிட்ட. ஆனால் இந்த டைம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. அதனால் வந்து இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன். அதே போல் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அதே போல் வேக்கன்சி வந்து 22,000 வேக்கன்சி விட்ருக்காங்க. மேபி அது கூட ஃப்யூச்சரில் வந்து அதிகமாகலாம் வேக்கன்சி. அதனால் இப்போயே அப்ளை பண்ணுங்கள், படிக்க ஆரம்பிங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் இதுக்கான டைம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். 6 மந்த்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிலபஸில் என்னென்ன வருதோ சிலபஸ் பேஸ்டு அந்த ப்ரீவியஸ் கொஷின் அதன்படி பாருங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். கடவுள் உறுதுணையாக இருப்பார், கூடவே இருந்து நம்மளை பார்ப்பார். அதனால் வந்து உங்களுடைய முயற்சி 100% கொடுங்க. உங்களால் 10% தான் கொடுக்க முடியும்னா 10% கொடுங்க, 90% கொடுக்கும்னா 90% கொடுங்க. ஆனால் முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுற்றி இருக்குங்க எவனையும் கண்டுக்காதீங்க. நெகட்டிவ்ஸ்லாம் தோட போடுங்க, நல்லபடியாக பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். அப்புறம் பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ். சாரி கைஸ், தடங்களுக்கு வருந்துகிறோம். சாரி. இந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக உங்களுடைய டீட்டெயிலை 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிட்டு கரெக்டாக கொடுங்க. அப்ளிகேஷனு எப்படி பண்ணணும்னு தெரியலனா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதை 1 or 2 டைம்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சைனை எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லைவ் ஃபோட்டோவுக்கு உங்களுடைய ஃபோன் நல்லா இல்லைன்னா வேற ஒருத்தருடைய ஃபோனை வாங்கி கடன் வாங்கி பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் கரெக்டாக படிச்சுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 or 2 டைம்ஸு அந்த விஷயத்தை பாருங்கள். பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா இன்னொரு தடவை பண்ண முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ப்ரெஃபரன்ஸ் வந்து ஒழுங்காக கொடுங்க. அது வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும், அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வீடியோவை மட்டுமே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, பல வீடியோ பார்த்து செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்ககிட்டையும் ஒரு சில விஷயங்கள் இது பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து வேணும்னு சொன்னால் ப்ரெஃபரன்ஸை பற்றி சந்துரு மேக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க இதை பற்றின வீடியோஸ் 1 இயருக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை வச்சு பேசுகிற அந்த ப்ரெஃபரன்ஸு கொடுங்க. ஹோம் போஸ்டிங்காக இருக்கட்டும், சேலரியாக இருக்கட்டும், ஃபர்தர் ஸ்டடியாக இருக்கட்டும், நீங்கள் ஃபீமேலாக இருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான சீக்வன்ஸ்
அந்த ஆர்டர்லாம் கரெக்டாக கொடுங்க. அதே போல் 10 ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், 10 ப்ரிஃபரன்ஸையும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதாவது ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லைனாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு க்ரெடிட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் போகும், சந்துரு மேக்ஸ் சேனலுக்கு. அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ப்ரிஃபரன்ஸு, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் தானே நம்ம முக்கியம், அந்த வேலைக்கு தானே போகிறோம். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.